எப்படி பிறந்திருக்கிறோம்? நாங்கள் யாரால பிறக்கப்பட்டவர்கள்? எதற்காக இந்த பூ உலகிலே வேண்டும் மானிடனாய் அவதரித்திருக்கிறோம்? ஆமா. என்ன காரணம்? என்ன காரணம்? நாங்கள் இரண்டு உருவமாக அவதரித்திருக்கிறோம் பாடல்கள். அதாவது பத்ரா நதி நதிக்கரையோரம், நதி கரையோரத்தில் எரியும் அக்னி யாகம், யாகத்திலே ஓர் உயிர் ஈருடலாக அவதரித்திருக்கிறோம். என்ன காரணம்? என்ன யாரால? இந்த உலகத்தில் எதற்காக நாங்கள் ஓர் ஈருடலாக பிறந்திருக்கிறோம்? உண்மையில் நாங்கள் யார்? உலகத்திலே இருக்கக்கூடிய தர்மத்தை நாட்டு அதர்மத்தை அளிக்கும் பொறுப்பேற்ற ஆதி மாயவன் மகாவிஷ்ணுடைய அங்கத்திலே இருந்து அவருடைய பூலோக அருளாலே இப்பொழுது பாலகராக நாங்கள் பிறந்திருக்கிறோம். அதிலே என்னுடைய பெயரோ, என்னுடைய பெயர் நரன் என்று அறிந்தாயா? அவதாரத்தில் சேர்த்ததனால் என் பெயரோ அப்படி இருந்தாலும் அவதரித்திருந்தாலும் எப்படி பிறந்திருக்கிறோம்?
எதற்காக மாளிகை எங்களை பார்த்தால் உனக்கு எப்படி தெரிகிறது? தங்களை பார்த்தால் பைத்தியம். எங்களை பார்த்து ஏழையில பேசுகிறாய். அப்படியே சந்தோஷமா பாருங்க. குத்து பழத்துறா என்னடா இது? இதை எங்கேயோ கேள்விப்பட்டது போல் தெரிகிறது. உங்களுக்கு சரி கல்யாணம் சரி போலாமா? புறப்படு. எதற்காக பிறந்திருக்கிறோம்? என்ன காரணத்திற்காக பிறந்திருக்கிறோம்? அந்த அரைக்கரை அழிப்பதற்காக பிறந்திருக்கிறோம். நாடு மாகிஸ்வதி என்று சொல்லக்கூடிய நகரத்தை தகத்தோடு பரிபாலனம் செய்து வருகிறானே சந்தால அரக்கன். அரக்கர் குலத்திலே இரக்கம் இல்லாமல் பிறந்திட்ட அந்த தும்சிங்காசுரன். அந்த தும்சிங்காசுரன் ஆகப்பட்டவன் பூலோகத்திலே என்னவென்று வரம் பெற்றிருக்கிறான். அந்த பிரம்ம தேவனத்திலிருந்து பிறக்கும் பொழுதே 1000 சிரம், 2000 கரம், 1000 கவச குண்டலம் இதோடு பிறந்திருக்கின்றேன். ஆனால் என் அங்கத்திலிருந்து என் உயிர் பிரிய வேண்டும் என்றால் ஓர் உயிர் உடலாக பிரிந்து வந்து ஓர் உயிராகப்பட்டது 1000 ஆண்டுகள் தவம் செய்ய வேண்டும். அதே உயிர் 1000 ஆண்டுகள் சண்டையும் செய்ய வேண்டும். அப்படி 1000 வருஷம் சண்டை செய்யதான் என் உயிர் ஓர் உயிர் போக வேண்டும். அப்படி என்று சண்டால் வரத்தை பெற்று விட்டார். அதனால அவளை கொல்வதற்காக ஆதி மாயவன் யோசித்தார். இந்த பிரம்ம காலத்தின்படி அவனை கொல்வதாக இருந்தால் அவன் சர்வ சாதாரணமாக கொல்ல முடியாது. அதனாலே தெய்வலோக காலை இட்டு விட்டு பூலோகத்தின் நரம் ஆயிடுதாக பிறந்து நரன் நாராயணாக ஓர் உயிர் உடலாக பிரிந்து இப்பொழுது நரன் நாராயணனாக நாங்கள் பிறந்திருக்கிறோம். உடனடியாக நாங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த பத்மரிஷி என்று சொல்லக்கூடிய இவ்விடத்திலே அமர்ந்து அரக்கன் அழைத்து ஓர் உயிராகப்பட்டது யாகமானது செய்து கொண்டே இருப்போம். அதே வேளையில் மற்றொரு உயிர் என்ன செய்யும்? யுத்தம் செய்யும். துணியை கிழிக்கும். ஆல்ரெடி நம்ம பொழப்பு கிழிஞ்சுக்கிட்டே போகுது. இன்னும் கிழிச்சு போடாது. அப்படித்தான் எங்கே ஓட்ட குடிக்கிறது? நாமளும் கள்ளக்குறிச்சியில் நடந்த மாதிரி குடிச்சுட்டு நாமளும் சாவறோம்.